நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலில் 1.1, அப்புறம் 4, அப்புறம் 7, அப்புறம் 8. நீங்க திமுக அதிமுக கூட்டணிகள்ல 8 விழுக்காடு வாக்கை கொண்ட ஒரு கட்சி இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு கொண்டு இருக்கு. நாங்க கூட்டணிக்கு வர்றோம்னா மிக குறைந்தது 500 கோடியை கொட்டி கொடுப்பான். ஆனால் வரலாற்றில் சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள கடைசி நொடி வரைக்கும் செய்யாத ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். சமரசம் இல்லாம களத்தில் இருக்கிறோம். உணர்ந்து தெளியணும். நாம் தமிழர் கட்சி கண்மூடி தனமா ஆதரிங்கன்னு சொல்லல. இந்த களத்துல 15 ஆண்டு நிற்கிறோம். 15 ஆண்டு 2010 தொடங்கி 2020 நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட எனக்கு வயசு 19 வயசுல என்ன, நீ 34 வயசுல நிற்கிறேன். 15 ஆண்டுகள பயணம். 4 பொதுத்தேர்தல் கடந்து வந்திருக்கோம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச மண்ணுரிமை போராளிகளும் வாழ்ந்த நிலம் இது. அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போயிட்டான். ஆனா ஒரு நதிங்கிறதுனால அவன்கிட்ட நாட்டை கொடுப்பான்னா இதை போல கேவலம் அசிங்கம் எதுவும் இல்லை. ஸ்டாலின் ஒரு 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 சின்ன தாள் தான். பாப்பாரு, அப்படி பாப்பாரு, பிட் அடிக்கிற மாதிரி பாப்பாரு, பேசுவாரு. ஆனா இவர் முழு தாள் A4. அதுலயும் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்துல விஜயநகர் சொல்லணும், விஜயநகர் எழுதி வைக்கணும். இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் அவரை நம்பி போறேன். நாம் திருந்தணும். இந்த நிலத்துல எண்ணற்ற தலைவர் மக்கள் வாழ்ந்தான். அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம அழிஞ்சு போனான். இதே பம்மல் கமலஹாசன் பண்ண ஒரு கேடு. பம்மல் அந்த சண்முகம்னு ஏதோ படம் பேர் வச்சாரு. ஆனா இதே பம்மல்ல சண்முகம் நவீன நாடகத்தின் தந்தை ஒரு பேரறிஞர் வாழ்ந்திருக்காரு. யாருக்கு தெரியுது அவரை?